போக சொல்றேன். ஏன் வழி விட மாட்டேங்க? போன் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ள நாமளாவது சீக்கிரம் போயிட வேண்டியதான். இருந்தா லாய்க்கப்படாது. அதனாலதான் கூப்பிட முடியாது போயிருச்சு. நீ என்ன சொன்ன? அப்பா கூட ஆசிரியர் போன சொல்லி அதான் உன்னை கூப்பிடவே இல்லை. ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வந்து நேரில் சொல்றேன். இப்பயாவது போங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க சார். நீங்க தான் எங்கேயும் அவசரமா போற மாதிரி இருக்கு. நீங்க போங்க சார். அவசரமா போகும்போது இந்த மாதிரி கண்ட்ராவிலாம் நடக்குது. நீங்களே போங்க சார். ஏன் சார் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? பரவாயில்ல, எந்திரிச்சு போங்க சார். நீங்களே போங்க சார். போதை எதுக்கு கால் பண்றான்? சொல்றா போதை, ஏன் இப்படி படுத்துற? சொல்றத கேளுடா. உனக்கு ஒரு தனியா சொல்லணுமா? அத மாமூடு தவிர சொல்லிருக்கல. இல்லையா அதுக்குள்ள வீடு வீடு நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் போற அவசரம் தெரியுமா உனக்கு? சும்மா தேமா. அட என்ன சார் நீங்க? ஏன்டா இப்படி வந்து வீட வாங்குற? அதான் போட்டுல போவுடா. அட ஏன் சார் கோவப்படுறீங்க? கூலா ஜாலியா போங்க சார். எனக்கு சைக்கிள் வேணாம், நான் நடந்தே போறேன். அட ஏன்டா கோவப்படுறீங்க? அட இருங்க சார், சொல்றத கேளுங்க சார். சார் இருங்க சார். சார் இது உங்க சைக்கிள் சார். சார் சைக்கிள் வாங்கிட்டு போங்க. அட சைக்கிள் எடுத்து போங்க சார். ஹலோ சார், நில்லுங்க சார், நில்லுங்க. எனக்கு ஏன் துணியவே துவைக்க முடியல, இதுல உங்க துணியுமாடா? ஏன்டா விலக்கு என்னதான்டா பண்ணுவீங்க? மாமா நேத்து நைட்டு கட்டிருந்த லுங்கி உரி கட்டிட்டு வந்துட்டான் மாமே. அதெல்லாம் லுங்கி உருவ மாட்ட மாட்டேன் பாரு. அதான் ஜட்டி போட்டிருக்கல. ஏன்டா லுங்கி எடுத்துக்கிட்டேன்? ஓ லுங்கி என்னடா ஆச்சு? அழுக்காயிடுச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். இவன் கட்டா கூட பரவாயில்லடா, துவைக்காம மூலையில வாந்தி எடுத்து அப்படியே வர வரன்னு போட்டு வச்சிடறான்டா. டேய் லுங்கிலியாடா வாந்தி எடுப்ப? ஏய் இவன் வாயில வாந்தி எடுத்தா கூட பரவாயில்லடா, ஆனா இவன் கிளம்பாம விளையாண்டுட்டு இருக்கீங்க. இந்த பரோட்டா மாமு. எப்ப குளிச்சு எப்படா கிளம்புவீங்க? மாமு அதிக சின்சியர் உடம்புக்கு ஆகாது. டியூட்டில மட்டும் சின்சியரா இருந்தா பத்தாது. ஆமா லீவ்ல ஞாயிற்றுல முக்கம் போலான்னு பிளான் பண்ணோம்ல, அதை பத்தி சாருட்ட பேசினியா? எங்கடா அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். என்ன மாமு, 4 இடத்துக்கு போனாதான் ஒருத்தர் பேசி பழகி மனசை புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு மாமு, நாங்கெல்லாம் நமிதா, அசின், ஐஸ்வர்யான்னு ஆளுக்கு ஒரு ஜோடியோட ஜாலியா ஐக்கியமாயிருவோம். டேய் அதெல்லாம் வேற இருக்கா? சொல்லவே இல்ல. அடச்சி சரக்க சொன்னண்டா. இந்த பாரு மாமு, நீ தான் முட்டை வெள்ள தனியா உட்காந்து மண்ணை மரத்தையும் வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். இதுவே கூட மனசுக்கு பிடிச்ச ஆள் இருக்குன்னு வை, அடிக்கிற வெயிலும் தெரியாது, சுத்தி இருக்கிற ஆளும் புரியாது. இந்த லீவு தான் உனக்கு நல்ல சான்ஸ். மாமி கிட்ட பேசிப்பாரு. ப்ளீஸ் சாரு, எப்போதான் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நம்மள மாதிரி நிறைய பேர் அங்க வருவாங்க. இந்த லீவுக்கு நீ கண்டிப்பா அங்க வர. நீங்க கூப்பிட்டாலே நான் வர மாட்டேன். இதுல அவள்ல வேற வரலாம், சான்ஸே இல்ல. இங்க பாரு, தள்ளி நின்று பார்த்தா எல்லாம் தப்பாதான் தெரியும். அவங்க கூட பழகி பாரு, நமக்காக உயிரையும் கொடுப்பாங்க. நம்மளும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கணும்ல. எதுவும் சொல்லாம நீ கண்டிப்பா வர. இப்ப நான் அவங்கள பார்த்து பேசுறதே பெரிய விஷயம். இதுல நம்ம வெளியே சுத்துறதை எங்க அப்பா எங்கயாவது பார்த்தாரு, அப்புறம் இப்ப பார்த்து பேசுற இந்த 25 நிமிஷமும் கட்டு. ஆமா, 24 வருஷம் உன்னை வாட்ச் பண்றதா உங்க அப்பாவுக்கு வேலையா? அவருக்கு கோயில்ல மணி அடிக்க நேரம் சரியா இருக்கும். என்ன அப்பாவை சொல்லவும் கோவமா? ஏதாவது காரணம் சொல்லிட்டு நீ எப்படியாவது வந்துடணும். காலைல 8 மணிக்கு உழவர் சந்தைகிட்ட வெயிட் பண்ணுவோம். நான் வர மாட்டேன். நாளைக்கு நீ வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். சான்ஸே இல்ல. நீ வருவ. மாமு புல் செட்டை போட ஜாலி மூடுக்கு நாங்கள் வந்துட்டோம். உன் மேட்ரு தான் கிளியர் ஆகணும். வால் வந்துருவாங்கல்ல. 8 மணிக்கு வந்துடுவாங்களா? வீட்டில் ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு வரானுமா? டே ரயிலு, காதலிக்காக காத்திருந்தா மணித்துளிகளும் நிமிடமாகும், வெயிலும் குளிராகும், நண்பனும் பகைவனாவான். கரெக்டா தான் சொல்லியிருக்காரு நம்ம கவிஞர். டேய் மாமுக்கே மெசேஜா? ரொம்ப ஃபீல் பண்ணாத மாமா, வந்துட்டாங்க. டேய் சகா பைக்ல பின்னாடி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணு. சாரி லேட் ஆயிடுதா. ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு போறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். 4 மணிக்கு தான் வந்துடணும்னு சொல்லியிருக்காரு. வந்துடலாம். Control.
புடிச்சு வச்ச காதல் ஓகே ஆயாச்சா, ரெண்டு மனசு இப்ப கூடி போயாச்சா, தனி பாட்டு இப்ப டூயட் ஆயாச்சா, நீ எதை யோசிச்சு கேட்டுக்கோ, என்ன காதல சொன்னது நீயா, கனவில்ல மிதப்பது நீயா, என்ன மனசுல மறைச்சு வைக்காதே, மறைக்கம நீதான். Oh, 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 style up. If you wanna tell her, style up. If you love her, tell her straight up. Arrange one straight up. Oh, 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 oh. உலகம் இருக்கும் வரை உண்மையிலே காதல் பண்ண தோழா தோழா, உணர்ச்சி என்பதை மறைத்து வைத்து உணர்வை கொள்வதேடா ஏடா, நெஞ்சுக்குள் தீயை போலே கனவுகளை வளர்த்து சென்றாய், உயிருக்குள் காதல் சொல்லி விழிகளிடும் போக்க செய்தாய், உங்கள் போலவே எங்கள் இதையும் எடுத்து தருகிறோம் மாலைகளாய், வாழ்க்கை முழுவதும் நாங்கள் இருந்து வெளிச்சம் தருவோம் நிலவுகளாய். Let's rock, guys! If you wanna tell her, style her. If you love her, tell her straight up. Arrange one straight up. Oh, 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 oh. என்ன இங்கே இறக்கி விட்டேன்? வீடு பக்கத்துல தானே. ஆத்துலயே இறக்கி விடுறேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். ஆமா. அப்ப அங்கேயே இறக்கி விடுங்க. இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டா எப்படி? ஏய் விளையாடுறியா? யார பாத்துருப்பாங்க, சீக்கிரம் கிளம்பு. அந்த பயம் அவ கிட்ட சொல்றப்ப இருந்திருக்கணும். நான் வரேன். சாரு கூப்பிட்டேளா? இல்லையே. கேட்டுச்சு. சாரு, ஏய் சாரு. இப்ப மாட்னியா? ஏய் போய் தானே சொன்னீங்க. இப்ப நன்னா கேட்டுச்சே. இப்பதான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. தேங்க்ஸ். எதுக்கு? இன்னைக்கு என் கூட வந்ததுக்கு. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி என் லைஃப்ல ஜாலியா சந்தோஷமா நான் இருந்ததே இல்ல. தேங்க்ஸ். நான் வரேன். என்னம்மா கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுடுதா? முடிஞ்சிடுதுப்பா. க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூடவே இருக்கணும்டா. மாட்டேன்னு சொல்ல முடியல, அதான் லேட் ஆயிடுது. கல்யாணம் மட்டும் தானா இல்ல சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சுடுதா? அப்பா இல்ல இன்னைக்கு நல்ல நாளாச்சே, சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சுதான்னு கேட்டேன். உனக்கு எப்படி வசதி? அப்பா அம்மா மேல சத்தியமா கூட வேலை பாக்குற ரேவதி கல்யாணத்துக்கு தான் போயிட்டு வரேன். நான் உங்க பொண்ணுப்பா. போத நிறுத்து. நான் உங்க பொண்ணுப்பான்னு நம்பிக்கையா பேசி பேசி பெத்தவாளை ஏமாத்தினதெல்லாம் போதுமா? நான் தான் பார்த்தனே பைக்கில புருஷன் பஞ்சாதி மாதிரி ஒட்டி ஒராசிட்டு போயிட்டு இருந்தது. அவன் யாரு என்னான்னு விசாரிச்சுட்டு இருக்க நான் விரும்பல. நீ வேலைக்கு போறதா தானே ஊர் சுத்துறதுக்கு காரணம் வருது. ஓ சம்பாதியத்துல 3 வேளை சாப்பிடுறத விட மானத்தோட ஒரு வேளை சாப்பிட்டா போதும். இனிமே நீ வேலைக்கே போக வேண்டாம். நிப்பாட்றா எவ்வளவு நேரம் அடக்கிட்டே வருது. சொன்னா கேட்டியா? இங்கே கேட்குற என்ன வண்டியா நிப்பாட்டு நிறுத்துறா. புள்ளையா போச்சு உங்களோட. போய் டவுன்லோட் பண்ணிட்டு வா. டேய் எது அம்மனி குரல் மாதிரி கேட்கல? ரயிலு ஹீரோ கணக்கா யோசிக்காத. சகா வேற இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் தான் கஷ்டப்படுவான். கிளம்பு. ஏய் இருடா சொல்றான். டேய் வாங்கடா. டேய் விடுங்கடா. என்னடா சொல்லி கூட்டிங்க? நீங்க வந்து தகராறு பண்றீங்க. விடுங்க.
என்ன ரேப்பா? அப்படிலாம் இல்ல சார். என்ன கமலா 7-8 பேரு வருமானம் ஜாஸ்தியா? அட நீங்க வேற ஏட்டையா இந்த மொட்டை பசங்களை நம்பி வந்ததுக்கு இதான் கதி. சரி சரி வா ஸ்டேஷன் நட வா. சார், அட, எங்க நடக்கிறேன்ல. வீட்டுல நட. சார், நாங்க ஒண்ணும் பண்ணல சார். உங்களை கூட்டிட்டு போறீங்க. நீ போய் ஆர்டர் போட்டு ஓகே சார். நான் கமலா ஆளையா பார்க்க முடியல. நீங்க எங்க பொழைக்க விடுறீங்க? சும்மா வயித்தெரிச்சல கட்டிக்கிட்டு. அவங்க கிட்ட வண்டி சாவி புடுங்க போயா. டேய் உங்களுக்கு தனியா சொல்லணுமா? வண்டியில இருக்கடா. என்னது வண்டியில ஏறவா சார்? எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார். நாங்க காப்பாத்த வந்தவங்க. அம்மனி என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க? சொல்லுங்க. ஆமா சார், இவங்க என்ன காப்பாத்த வந்தவங்க தான். எது காப்பாத்தவா? ஆமா சார். கஸ்டமர் கிட்ட நீயே போற மாதிரி போயிட்டு இவங்கள வர வச்சு பணம் பறிக்கிறியா? எல்லாம் நடந்தா ஸ்டேஷனுக்கு. சார் நாங்களாம் கவர்மெண்ட் சர்வன்ட் சார். எது கவர்மெண்ட் சர்வெண்டா? என்ன வேலை பாக்குறீங்க? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒயின் ஷாப்ல சார்.